ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மும்பையிலேருந்து கோயிலுக்கு செய்கிறதுக்காக இந்த ஒரு 10 நாள் லீவ் கிடச்சிது. அதுக்காக போயிருக்கிறேன். ஃபஸ்ட்டு பொண்ணு +2 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு, ஆனாலும் பரவாயில்ல, இந்த வருஷம் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மனசில் தோணிட்டு, அதனால் அதை நான் போயிருக்கிறேன். இன்னும் தோணலைன்னா என் பையன் வளர்ந்துருவான். ஏன்னா அவன் பிறந்த வீட்டுக்குள்ளேயே பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுனது அந்த கோயிலுக்கு. அதனால் ரொம்ப லேட் ஆகிட்டு, சரி மனசில் நினச்சதுமே அதுக்கு வழி என்னெல்லாம் நம்மளுக்கு செய்யணுமோ அதை வந்து அந்த எஸ்கேஎம்எனே நம்மளுக்கு வந்து காட்டி கொடுத்துருவாங்க. என்ன பட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது கூட என் கனவில் வந்துச்சு. ராயல் ப்ளூவில் ரெட்டு எஸ்கேஎம் ரெட்டு வச்ச ஒரு பார்டர் கலரு பட்டு எனக்கு கனவில் வந்துச்சு. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட தங்கச்சி அவங்க வந்து என் கையால் தொட்டில் கம்பு வாங்கி வச்சுருவாங்க, எங்கள் மைனிக்கு பையன் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. அது பிறக்கிறதுக்காக வேண்டியிருக்காங்க. ஸோ அதையும் நான் நிறைவேற்றிட்டு வந்துட்டேன். தொட்டில் கம்பி வாங்கி வச்சுட்டு, பட்டு எடுத்து வச்சுட்டு, 2 பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சுட்டு, என்னோடய அக்கா வந்து எங்கள் தங்கச்சி கிடா வெட்டி பொங்கல் விடுவா அப்படின்னு சொல்லி அவங்க நேர்ந்துருந்தாங்க. ஸோ அதையும் செஞ்சுட்டு, கிடா எங்கள் அக்கா வீட்டில் தான் வளர்ந்துட்டு இருந்தது. அதையும் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். பாருங்கள், இதில் ஒரு வேன் பிடிச்சிருக்குறோம். வேன் வந்து ஈவினிங் வரைக்கும் 5500 வந்து ஃபீஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப கொஞ்சம் நல்லதாக இருக்குது. அப்படி ஒன்றும் செலவாகும்னு சொல்ல முடியாது. கிடா பிடிச்சி விடணும், வேன் பிடிக்கணும், பொங்கல் விடுறதுக்கு உருளியெல்லாம் அடிது. எங்கள் அண்ணனோட ஒய்ஃபு, என்னோட மைனி. வேப்பலாங்கோயிலும் சரியான வெயில், நிற்க முடியல, ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கிட்டோம். பக்கத்தில் இருக்கிற எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கிற எல்லா மைனியும் கூட்டிட்டு அப்படியே, அண்ணனுங்கெல்லாம் காரில் வரேன், ஃபேமிலியோடு இருக்கிறவங்கெல்லாம் கார் வச்சுருக்காங்க, நிறைய பேர் பைக் வச்சுருக்காங்க, எல்லோரும் மீதி பேர் காரில் வரேன்னு சொல்லிட்டாங்க. மீதி இருக்கிறவங்களாம் நாங்கள் அப்படியே வேனில் கிளம்பி போயிட்டோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முப்பந்தல் இசக்கியம்மன் கோவிலுக்கு நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு போனால் கண்டிப்பாக நாகர்கோவில் வழியில் ஆரல்வாய்மொழி பக்கத்தில் இருக்கிற முப்பந்தல் அந்த இடத்து பேர். வாசல்லையே வந்து பஸ்ஸு கிராஸ் ஆகும்போதே அந்த கோயில் உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க, அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா வேண்டிக்கோங்க மனசில். இது அந்த பாதையாக நான் இப்போ வேப்பலாங்குளம் போயிட்டு அங்கேருந்து முப்பந்தல் போயிட்டுருக்கிறேன். நல்ல இயற்கையெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் வெயில், பயங்கர வெயில். ஆனால் அந்த கோயிலுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு மனசில் நினச்சல வெயிலில் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. இப்போ நாங்கள் அங்கே கோயிலுக்கு போய் சேர்ந்துட்டு வேன் விடுறதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனியாக இடம் இருக்குது. அங்கெல்லாம் நிறைய வேன் விட்டுருந்தாங்க. அங்கே கொண்டு நாங்கள் இறக்கிட்டு, கிடாவெல்லாம் இறக்கிட்டு, அப்படியே நம்ம பொங்கல் விடுற இடத்துக்கு ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு, அங்கே அலங்காரம் நடந்துக்கிட்டு இருக்கோம். 1:30க்கு பூஜை கரெக்டாக நடக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம பொங்கல் விட்டு, சக்கரை பொங்கல் விட்டு, இசக்கியம்மன் பக்கத்துலேயே ஔவையாரோட சிலை இருக்கும், அந்த அது பக்கத்தில் நம்ம பொங்கல் விட்டு இறக்கி வச்சிடணும். இப்போ நாங்கள் பொங்க பானையெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அரிசி அதெல்லாம் இதெல்லாம் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு பொங்கல் விடுற இடத்துக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்படி நம்ம செய்கிற முறைகள் வந்துட்டு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது. நம்ம பாட்டில் இறங்கிட்டு பொங்கல் விடுற இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சாமியை நமக்கு தரிசனம் பண்ணிவிட்டு தாம்பலெல்லாம் எடுத்துக்கிடணும். பூவெல்லாம் நான் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். முந்தின நாளே வாங்கலை, காலையில் வரும்போது தான், முந்தின நாள் நைட்டு வாங்கினேன். அதை அப்படியே அந்த இடத்துல ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோம். யாரும் தொடாத மாதிரி அதை பார்த்து எடுத்துகிட்டு போகணும். இப்போ காரில் வேன் எல்லோரும் வந்தவங்களாம் அங்கே விட்டுருக்காங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பொங்க பானையோடு போய் அதில் அர்ச்சனை சீட்டு கேட்பாங்க. அர்ச்சனை பண்ண போகிறோன்னா இப்போவுமே நம்ம சீட்டு எடுத்துக்கணும். கிடா வந்து நம்ம கொண்டு போகிறோன்னா அந்த கிடாவை கெட்டதுக்கு முன்னாடி அந்த இதில் வந்து நம்ம சீட்டு வாங்கிட்டு அந்த கிடாக்க வெட்டுற இடத்துல கொண்டு நம்ம கெட்டிட்டு, இப்போ நம்ம உள்ளே போய் தரிசனம் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நம்ம போன உடனே வெளியே நின்று அப்படியே சாமியை கும்பிட்டுக்கிடணும். இப்போ உள்ள அலங்காரம் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு கூடத்தெல்லாம் திறந்து காட்ட மாட்டாங்க. அதுக்கு 1:30க்கு பூஜைக்காக அவங்க ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம சாமியை 3 வாட்டி சுற்றி கும்பிட்டுட்டு, பொங்க பானை, அந்த அரிசி, சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு வெல்லம் எல்லாம் எடுத்துகிட்டு பொங்கல் வைக்கிற இடத்துக்கு நம்ம அது கோயிலுக்கு நம்ம கும்பிட்டோம் இல்லையா, அந்த அதுக்கு ஆப்போசிட்லேயே பொங்கல் விடுற இடம் இருக்குது. நடுசில் வந்து ரோடு ஹைவே போகும். இங்கே போயிட்டு
அடுப்பில் எல்லோரும் வச்சிட்ருக்காங்க. நம்மளுக்கு காலியாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லைனா யாராவது விட்டுட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க, அதில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே 2-3 அடுப்பு காலியாக தான் இருக்குது. அப்போ நாங்கள் ஓலை வந்து கொண்டு போகாமல் போயிட்டோம். நம்ம வேணும்னா பொங்கல் விடுற இடத்துல ஒரு கட்டு வந்து 100 ரூபா. ரெண்டு கட்டு வாங்கிக்கிட்டேன். பொங்கலுக்கு ஒன்று, சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு ஒன்றுன்ட்டு வாங்கிட்டேன். மீதி காலியாக தான் இருந்தது. திரும்பி அவங்கக்கிட்டே கட்டி கொடுத்துட்டு அந்த பாட்டிக்கு காணிக்கையாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் 200 ரூபாய்க்கு 2 கட்டு ஓலை வாங்கிட்டேன். எங்கள் ஊர்லலாம் வேப்பலாங்குளத்தில் ஏகப்பட்ட ஓலை இருக்குது. சொல்ல மறந்துட்டேன் எங்கள் அம்மாக்கிட்ட, இல்லைன்னா அவங்க அழகாக கட்டி வச்சுருந்துருப்பாங்க. இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு அக்கா வந்துட்டு ஒரு அடுப்பு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நான் அடுப்பை ஆன் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு, நீ போமா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆன் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்கேன். இந்த இடத்துல பொங்கல் எல்லோரும் விட்டுட்டு நம்ம அந்த சாமிக்கிட்ட கொண்டு வைக்கணும். நிறைய பேர் என்ன விஜி என்ன எங்கள் ஊரில் வந்துட்டு, நீ சின்ன வயசுலலாம் இப்படி கிடையாது, ஏன் இப்போ நல்லா சாமி கும்பிட்ற அப்படிலாம் கேட்காங்க. நல்லா சாமி கும்பிட்ற அப்படிலாம் இல்லை. நம்ம பிறந்து வளர்ந்ததே அதில் தானே. பிறகு கும்பிடாமல் எப்படி இருக்க முடியும்? இது வந்து நேர்ந்துறதுக்காக நேர்த்திக்கடன் செய்ய வந்திருக்கிறோம். எல்லாருமே இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஊரில் கொடை அதெல்லாம் கும்பிட்றதுக்காக நம்ம கிளம்பி போகத்தான் செய்கிறோம். நம்ம இங்கேருந்து அங்கே போகும்போது அவங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அங்கே இருக்கிறவங்க அங்கே நல்லா அழகாக மாதம் பூஜைக்கெலாம் கொடுக்குறாங்க. தசராலாம் பயங்கரமாக நடக்கும் ஊரில். முன்னாடிலாம் அப்படி கிடையாது, இப்போ பயங்கரமாக இருக்குது. எங்கள் ஊர்லலாம் போய் பார்க்க தான் எங்களால் முடியல. எங்களுக்கு பாம்பேயில் நல்லா நடக்கு, நாங்கள் அதே பார்த்துக்குறோம். எல்லாமனும் ஒன்று தானே அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா அதில் போய் அந்த மண்ணு பட்டுரும் அப்படின்றதுக்காக உள்ள அரிசி எடுத்து களைஞ்சி அப்படியே அது பால் பொங்கி வர்றதுக்காக நல்லா அரிசியை களைஞ்சி விடுறாங்க. களைஞ்சி மீன்ஸ் அது நல்லா கழுகி அப்படியே அந்த மேலே பால் பொங்கி வரும்போது அந்த அரிசி கழுவுன அந்த பால் வந்து பொங்கி வரும். அப்படி தான் அங்கே பண்ணணும். ஒரு அடுப்பில் பொங்கல், ஒரு அடுப்பில் சக்கரை பொங்கல் வைக்கிறேன். நான் இதை வந்து அப்படியே மெதுவாக டீட்டெயிலாகவே காட்டியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். இதோட பட்டு தொட்டில் கம்பெல்லாம் வாங்கி எல்லாம் தாம்பலம் அர்ச்சனை பண்ணுறதுக்காக அர்ச்சனை சீட்டு வாங்க போயிட்டுருக்கிறேன். இதில் வந்து மாலை, அப்புறம் அரளிப்பூவும் ஒரு மாலை வைக்கணும், அதுவும் வச்சுக்கிடணும். மல்லிப்பூ வைக்கணும், பிச்சிப்பூவும் கொஞ்சம் வாங்கி வைக்கணும். இதெல்லாம் வாங்கிட்டேன். இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.